பனையூர் அலுவலகத்துக்கு தமிழக வெற்றி கழக எம்எல்ஏக்கள் ஒருவர் பின் ஒருவராக வருகை அப்படிங்கிற காட்சிகளை பார்க்கின்றோம். நீங்க திரையில பார்ப்பது மகாபலிபுரத்தில் இருக்கக்கூடிய ரிசார்ட். இந்த ரிசார்ட்ல தான் தாவேகா எம்எல்ஏக்கள், குறிப்பாக வெளியூர் எம்எல்ஏக்கள், சென்னை ரெசிடென்ஸ் இல்லாத எம்எல்ஏக்கள் இந்த 4 பாயிண்ட்ஸ் ரிசார்ட்ல தான் தங்க வைக்கப்பட்டிருக்கிறாங்க. இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்துடைய எம்எல்ஏக்களுக்கான கூட்டம் மீண்டும் கூட்டப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில மகாபலிபுரத்தில் இருக்கக்கூடிய இந்த ரிசார்ட்ல இருந்து தாவேகா எம்எல்ஏக்கள் கிளம்பி பனையூர் செல்லக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்கின்றோம். இந்த நட்சத்திர விடுதியில தான் அவங்களுடைய தங்கும் வசதி கருதி தாவேகா எம்எல்ஏக்கள் தங்க வைக்கப்பட்டிருக்கிறாங்க. இன்னைக்கு காலை தாவேகா எம்எல்ஏக்களுடைய கூட்டம் மீண்டும் கூட்டப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பொதுச் செயலர் என் ஆனந்த் இந்த கூட்டத்தை கூட்டியிருக்கிறாரு. என்ன செய்யலாம், வாட் வில் பி ஆர் நெக்ஸ்ட் கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் என்ற முடிவை எடுக்கிறதுக்காக இந்த கூட்டம் கூட்டப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே தாவேகா எம்எல்ஏக்கள்லாம் கூடி தமிழக வெற்றி கழகத்துடைய சட்டமன்ற குழு தலைவராக திரு விஜயை தேர்ந்தெடுத்திருக்கக்கூடிய நிலையில் இப்போ மீண்டும் எம்எல்ஏக்கள் கூட்டம் கூட்டப்பட்டிருக்கிறது. பனையூருக்கு மகாபலிபுரத்திலிருந்து இந்த ரிசார்ட்லேருந்து அவங்க கிளம்பி செல்லக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். இது பற்றிய விவரங்களோடு நவீன் இணைகிறார். நவீன், ஓவர் டு யூ. இந்த எம்எல்ஏக்கள் கூட்டத்துடைய அஜெண்டாவா என்ன சொல்றாங்க? வாட் ஆர் யூ பிக்கிங் அப்? வணக்கம். தமிழக வெற்றி கழகம் 108 எம்எல்ஏக்களை பெற்றும் ஆட்சி அமைக்க முடியாத ஒரு சூழ்நிலை என்பது தற்போது நிலவி இருக்கிறது. தற்போது வெளி மாவட்டங்களை சேர்ந்த தமிழக வெற்றி கழக சட்டமன்ற உறுப்பினர்கள் மாமல்லபுரத்தில் இருக்கக்கூடிய இந்த தனியார் நட்சத்திர விடுதியில் கடந்த 3 நாட்களாக தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 48 சட்டமன்ற உறுப்பினர்கள் இங்கு தங்கியிருக்கிறார்கள். தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை பரப்பு செயலாளர் ராஜ்மோகன் தலைமையில் இங்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களிடம் கேட்டபோது அனைத்து வசதிகளும் அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்ததாக அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த நிலையில் தான் இன்று அவசர கூட்டம் என்பது பனையூரில் நடைபெறுகிறது. தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தலைமையில் நடைபெறும் இந்த கூட்டத்தில் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் பங்கேற்க வேண்டும் என உத்தரவு விடப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் தற்போது மாமல்லபுரத்திலிருந்து இங்கே தங்கியிருக்கக்கூடிய 48 சட்டமன்ற உறுப்பினர்கள் கிளம்பி செல்லக்கூடிய இந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. இங்கே இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களை கேட்கின்ற பொழுது இன்னும் பெரும்பான்மைக்கு 10 இடங்கள் தேவைப்படுகிற சூழ்நிலையில் எப்படி இருக்கும் என கேட்கும்போது அவர்கள் அதையெல்லாம் தலைவர் விஜய் பார்த்து கொள்வார் என அவர்கள் மகிழ்ச்சியுடன் தெரிவித்து சென்றக்கூடிய காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த ரிசார்ட்டில் பாதுகாப்பு பணிக்காக போலீஸார் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். நாளொன்றுக்கு 210 போலீஸார் இங்கு இருக்கிறார்கள். அதே போல் இன்று பனையூரில் நடைபெறக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் பல முக்கிய முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அதாவது இந்த கூட்டணி ஆட்சி தொடர்பாகவும் மேலும் எந்தெந்த கட்சிகளை கூட்டணிக்கு அழைக்கலாம் என்பது தொடர்பாகவும் முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் தான் தற்போது சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் இங்கிருந்து கிளம்பி செல்லக்கூடிய காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. இவர்களெல்லாம் பெரும்பாலானோர் எளிய பின்புலத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய புதிய சட்டமன்ற உறுப்பினர்கள். வெளியூர்களை சேர்ந்தவங்களுக்கு தங்கும் வசதிக்காக இந்த ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் தமிழ்நாட்டில் இப்போ ஏற்பட்டிருக்கக்கூடிய புதிய விளைவாக ரிசார்ட் அரசியல் மீண்டும் தமிழ்நாட்டு அரசியலில் வந்திருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கின்றோம். நம்ம 2017க்கு டைம் ட்ராவல் பண்ணியிருக்கிறோமோ அப்படிங்கிற எண்ணத்தை தோன்றும் அளவுக்கு காட்சிகள் அரங்கேறி கொண்டிருக்கின்றன. அதிமுக எம்எல்ஏக்கள் ஒன்றாக இருக்க புதுச்சேரியில் ஏற்பாடு, தமிழக வெற்றி கழக எம்எல்ஏக்கள் ஒன்றாக இருக்க வசதி அவங்களுக்கு செய்து தரத்துக்காக தொடங்கிய ஏற்பாடு இப்போ வேற ஒரு டர்ன் எடுக்குமா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் எழுந்திருக்கிறது. We are back to 2017 போல. 1,28,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advttv@dttv.in.